பார்வதி அழைத்த போது பச்சம்மாளின் பெருமாள் தங்கையுட சத்தம் கேட்டு தாமோதரன் வருவாரா ஆதிவள்ளி கைலாசம் அச்சுதனம் ஓடி வந்து அம்மா அம்மா பார்வதி பார்வதி அண்ணனை நாளைக்க அவருடைய ஆதி சக்தி இடமதியில அச்சுதனும் கேட்ட போது எந்தரும் மல்லிடம் மதியிலே ஈஸ்வரி ஐயாது சொல்வா அண்ணா அண்ணா கோவாலா நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி அவர்கள் இரு பேர்களுக்கும் அக்கா தங்கை 8 பிள்ளைகளா கொடுத்தேன் அண்ணா. குழந்தையும் அழகுனா அழகு, ரொம்ப பேர் அழகா இருக்காங்க. இந்த அழகுடைய குழந்தைய அத்தான் பார்த்தாருன்னா என் வாழ்க்கை என்ன ஆகும்? பகவான் பழைய ஆள் இல்ல. சென்ற இடமெல்லாம் சிவனுக்கு சிறப்பா இருக்கு. காசிக்கு போனா விசாலாட்சி இருக்கா, காஞ்சிக்கு போனா காமாட்சி, மதுரைக்கு போனா மீனாட்சி, தில்லைக்கு போனா நெல்லைக்கு வந்தா காந்திமதி. இப்ப இந்த 8 பேருடைய அழகையும் பகவான் சொல்லுதாரு. நாளை ஒரு காலம் பகவான் படியிழக்க போகும்போது தங்கைமாருடைய அழகை கண்டு ஆண்டவன் என்னை மறந்தாலும் மறந்து விடக்கூடாதுன்னா அதனால நீ போய் 8 நாளைக்குள்ள கைலாசம் கொண்டு வரணும் அண்ணா. தங்கச்சி பார்வதி, ஒரு பிள்ளை 2 பிள்ளைன்னா நான் அண்ணன் கொண்டு வந்துருவேன். இவ அக்கா தங்கச்சி 8 பேரா இருக்கா. நான் குழந்தைய எடுத்து கொண்டு வரணும்னா எனக்கு ஏதாவது ஒரு பாத்திரம் வேணும். 8 பிள்ளைய எடுத்து வைக்கணும் இல்லையா? இந்த கவி தருமா இல்லையா? 8 பிள்ளைல அதுல கடைத்தா பிடிக்கும்ல? ஓஹோ, அதனால எனக்கு ஒரு படகு வாங்கி கொடு. கடலை தாண்டி போனோம்னா படகு தேவைப்படுது. அந்த படகும் தண்ணிக்குள் மிதந்து போக கூடாது, பறக்கும் சக்தியா இருக்கணும். அதோடு நான் பிள்ளைகளை எடுக்கும் போது எனக்கு பாதுகாப்பு ஒண்ணு வேணும். அதனால எனக்கு ஒரு நாகதாளி வேறும் வேணும். அதனால இதை 2ஐயும் நீ வாங்கி தந்தையானா என்னை 8 நாளைக்குள்ள அக்கா தங்க 8 பேரை கைலாசம் கொண்டு வாரு. கண்ணனுமே சொன்ன போது கண்ணனுமே பார்வதியும் அவளோ அப்படி ஆட்டம் என்று கைலாசம் ஓடி வந்து கடவுளுடைய இடம் மாதிரில ஆண்டவனே பகவானே ஆண்டவனே ஆதிசக்தி என்னை 8 நாளைக்குள்ள போவாலே பிள்ளைகளை எடுக்க வாரார். உங்களிடம் இருக்குகின்ற 2 வாரம் அதைய கொடுக்கணும். படகுகிற பறகதவோ பறக்கும் படகதவோ நாகதளி வேறதையும் நாகதாளி வேறு வேணும்.
இந்த இரண்டையும் நீங்க தந்தீங்கன்னா எங்க அண்ணன் 8 நாளுக்குள்ள பிள்ளைய எடுத்துட்டு வருவார். ஏ பார்வதி, ஏம்மா ஏ பார்வதி, உங்க அண்ணனுக்கு தெரியாம இருந்த வரமே இந்த வரம் தான். உங்க அண்ணன் அதையும் உண்மையை சொன்னதினாலே குழந்தைகளை எடுத்து உங்க அண்ணன் கைலாசம் ஒரு வேளையிலே புத்தி தெரியாமல் 3.25 நாளிகை திகைத்து நிற்பார். போ என்று என் பெருமாள் சாபத்தை கொடுத்து ஆண்டவன் வரங்களை கொடுத்தார். பறக்கும் படகும் நாகதாளி வேரையும் வாங்கி கொண்டு பார்வதா தேவி, ஏ அண்ணா கண்ணா, எண்ணி 8 நாளைக்குள்ள குழந்தைகளை கைலாசனை கொண்டு வர வேணும் அண்ணா. கண்ணன் பார்த்தார், நம்ம தங்கச்சி 8 பேரும் சின்னஞ்சிறு பிள்ளையா இருக்காங்க. சின்ன பிள்ளைகளை ஏமாத்தணும், நம்ம கிட்ட வந்து பயப்படாம வரணும்னா எப்படி போகலாம்? என்ன சொல்வதுல போகலாம்? வயசாலாம் இப்போ நம்மள வயசால யாரு சொல்ல முடியுமா? வயசால சொல்ல முடியுமாயா? என்னதான் பெருசுன்னு கேட்டிருக்கேன். இதெல்லாம் பெருசுன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்லுங்க. அப்ப பிள்ளைகள் பயப்படாம கிட்ட வரணும் அப்படின்னு அந்த அர்த்தம் ஐயா அவ்வளவு மாதிரி போகலாம். ஆமா, ஓ அதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க. நீங்க இவ்வளவு சொல்றீங்களா? அவ்வளவுதான் நம்ம கூட்டத்துல பெரிய ஆளு இப்போதைக்கு கட்டக்காரர் தான். ரொம்ப பொறுமையான ஆளு. அங்கே வீடு வழங்குது சுடடையா அங்க கலசானது வழங்குது கலசானது கவண்டதோறு கிழவரை போல் கவண்டதோறு கிழவரை போல் அவரும் முன்னோரும் 15 முடி நிறைத்த கிழவரை போல் ஆகி நல்ல உடை அணித்து துளசி மணி மாலை போட்டு நாகலோக பட்டணந்தான் நாராயண வருவார் அச்சுதமும் ஆகபோவி கட்டகாரி 8 பேரும் புத்தகிலே சின்னஞ்சிறு வீடு கட்டி சிரித்து விளையாடி நிற்பாளா. மாணிக்க புத்திலே சின்னஞ்சிறு வீடு கட்டி விளையாடி கொண்டிருக்கிறார். அந்த நேரம் பார்க்க பெருமாள் வரையிடும் பொழுது பார்த்தா கூப்பிடாது. ஏ தங்கச்சி, அதான் ஒரு தாத்தா வாராரு. இதை தாத்தாவை பார்த்தா நம்ம பக்கம் வாரத மாதிரி தெரியுது. தாத்தா யாரோ இங்கிருந்து வராரோ தெரியலையே. என்ன தாத்தா என்ன ஒத்தவழி
நினைக்கலையே கூட்டாளிய நினைத்தாலே பாவான நினைக்கலையே சன்னியாசியா நினைத்தாலே சன்னியாசியா அவள் தம்மை நான் நினைக்கலையே தாத்தாவுக்கு ஊருது ஊரு எது ஒரு தாத்தா நான் எவ்வளவு மதிப்பா தாத்தாவுக்கு ஊரு எதுக்கு வடக்க வாடிங்க பேத்தி தாத்தாவுக்கு சொந்த ஊரு வடக்கே காசி வடக்கே காசி காசியில இருந்து தாத்தா அப்படியே தெற்கு நோக்கி கன்னியாகுமரிக்கு போய்கிட்டு இருக்கேன். கன்னியாகுமரிக்கு ஏன் போறீங்க? குமர் தீர்த்த ஆட போறேன். ஏமா குமர் தீர்த்தம் ஆடுவதற்கெல்லாம் வயசு அம்மா மனசுல தெம்பும் உடம்புல பிறப்பு இருந்தா போதும். தாத்தாவுக்கு வயசை பார்த்து இடம் போடாத. கன்னியாகுமரி குமர் தீர்த்தம்னா நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்ணை குமரி அம்மாள் அமர்ந்திருக்கக்கூடிய கடற்கரை தீர்த்தம் ஆட போறேன். அதுதான் குமர் தீர்த்தம்மா. தாத்தா அங்கே போகும் உனக்கு எங்க என்ன வேலை? நாகலோகம் வழியாக போனா கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம்னு சொன்னாங்க. தாத்தா வரும்போது இந்த ஊருக்குள்ள பேர் எப்படி இருக்கு? நல்லா சொன்னாங்களா? எங்க பேரை பத்தி எப்படி சொன்னாங்க? ரொம்ப வல்லவரு, ரொம்ப நல்லவரு, ரொம்ப பெருமையானவரு. இல்ல காளியம்மா மாரியம்மாளை பத்தி என்ன சொன்னாங்க? மாரியம்மாளுக்கு மவுசு என்னைக்கு குறையாதம்மா. ஊருக்குள்ள நுழையும் போது உங்களுடைய அருமை பெருமையை பெரியவங்க சொன்னாங்க. சரி, அதோடு நீங்க 8 பேரும் ஆளு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கேன்னு சொன்னாங்க. காளியர்கள் சிறப்பு கிடையாது. கட்டி வயிறம் என்னதான் சிவப்பா இருந்தாலும் கருப்பா இருந்தா தான் அந்த சிவப்புக்கு அழகு. ஓஹோ, கருப்பு இருந்தா தான் ஒரு